கையை வச்சுட்டு நிற்கும் போது ஏஎஸ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி உதவி தலைமை ஆசிரியர் 6 அடி இருப்பார், உங்கள் சிஓ மாதிரி ஹைட்டாக இருப்பார். அவர் கோட் சூட் இல்லாமல் கிளாஸுக்கு வர மாட்டார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டே அடிக்காத அப்படின்னு அந்த பிஇடியை கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டே வர்றாரு. இல்லை சார் லைன் அவுட்டு ஓடுறான் சார் அப்படி. அவர் தான் கணக்குவாதியார். கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட கணக்கை கற்றுக் கொடுத்து விடுவார். ஆனால் என்னிடம் அவர் தோற்று போய்விட்டார். புரியும் என்று நினைக்கின்றேன். எனக்கு கணக்கை சொல்லிக் கொடுக்க அவரால் முடியல. அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்க. உடனே அவன் காலை பார்த்தியாடா, காலில் செருப்பு இல்லாமல் ஓடுறான்டா, சூடு தாங்க முடியாமல், நீ போய் அவனை அடிக்கிறிய அப்படின்னார். நாங்கள் 2 பேர் தான் காலில் செருப்பு இல்லாமல் இருந்தோம். எங்கடா செருப்புன்னு கேட்டார். நான் சொன்னேன், பூதலூர்னு ஒரு ஊர்லேருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறதுக்காக நான் தினம் ட்ரெயினில் வருவேன் சார். நடந்த நிகழ்வு. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. 1 ரூபா 1 லிட்டர் பால். அப்போ அந்த பால் ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் தஞ்சாவூரில் கொண்டு போய் கொடுத்தா 2 ரூபா. இந்த 2 ரூபாய்க்கு சீசன் டிக்கெட் எடுத்தால் 1 மாதத்துக்கு ட்ரெயினில் போகலாம். ஸ்லிப்பர் பாத்ரூம் செப்பலில் ஊக்கு போட்டிருப்பேன். படியில் ஏறுறேன், பின்னாடி வர்றவன் காலில் மீச்சிட்டான் சார். அது அருந்து வந்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில விழுந்துருச்சு. இன்னொன்னையும் போட்டுட்டு வந்துட்டான், அதனால செருப்பு இல்லை சார்னு. ஒரு மாதிரி மூட் ஆகிட்டார். அவனை பார்த்தாரு, அவன் செருப்பே இல்லை சார். எவ்வளோ நாளானாரு? நான் செருப்பே போட்டதில்லை சார். இன்றைய வசதிகளை நினைத்து பாருங்கள். 2 பேர் சாயந்தரம் 5 மணிக்கு வாடாம. ஒன்று அவன் என்கிட்ட கேட்டான், டேய் நம்மளை அங்கே கூப்பிட்டு அடிப்பார். அவன் நல்ல மனுஷனாக இருக்காரா, அதெல்லாம் நிச்சயம் அடிக்க மாட்டார், போகலான்ட்டு போனோம். 9th ஸ்டாண்டர்டா 8th ஸ்டாண்டர்டா படிச்சுட்டு இருக்கும்போது 2 பேரையும் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினார். புதுசாக 2 செருப்பு வாங்கி வச்சுருந்தார். போட்டுக்கிடான்னாரு. சார் எங்கள் அம்மா இதை போட்டு போனால் என்னை கொண்டுருவாங்க சார், வேண்டவே வேண்டாம், அந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு. உங்கள் அப்பாவை பேச சொல்கிறா அப்படின்னு சொன்னார். அப்புறம் போட்டுக்கிட்டு சொன்னார், போட்டுட்டேன். அவனும் போட்டான். அவர் ஷூ போட்டிருந்ததை அப்படி காலை பார்த்தேன். பளபளன்னு பாலிஷ் பண்ணி போட்டிருப்பார். ஷூ வேணுமாடா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் இதுவே பெருசு சார்ண்ணே. உனக்கு ஷூ வேணும்னா நாளைக்கே போய் என்சிசியில் சேர்றா, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க. நான் சொல்கிறேன் என்சிசி கமாண்டர்கிட்ட, உனக்கு ஷூ தருவாங்க, அது மட்டும் இல்லைடா காலையில் பூரி தருவாங்கன்னாரு. 1/2 மணி நேரம் பேசினார். நீ ஒழுங்காக படிக்கலை, கணக்கில் பாஸ் மார்க் வாங்கலைன்னா கடைசி வரைக்கும் செருப்பு இல்லாமலே தான் அலைவேன்னார். ஆசிரியர்களே, உணர்வுபூர்வமாக இதனை பதிவு செய்கின்றேன். நான் திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறிய பிறகு தஞ்சாவூரில் செந்தில்வேலன் எஸ்பி ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருந்தார். அந்த இடத்துல என்ன போட்டிருந்தாங்க. அந்த வாத்தியாரை பார்க்கணுன்னு அதுக்குள்ளே 25 வருஷம் ஆயிடுச்சு. எங்கடா இருக்காருன்னு தேடினேன். மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்கார். யாராவது தஞ்சாவூர் இருந்தால் தெரியும், அங்கே இருக்காரு. நாங்கள் போனேன். அவருக்கு ஒரு 90 வயதுகளை நெருங்கி கொண்டிருந்தவர். ஈஸ்டரில் படிச்சுட்டு இருந்தார். யூனிஃபார்மில் இருக்க நான் கமாண்டோ பேசி ஓடி போய், சார் எஸ்பி வர்றாருண்ணா. எஸ்பியா ஏன் அங்கே வர்றாரு அப்படின்னாரு. நான் அவருக்கு என்ன அடையாளம் தெரியலன்ட்டு கேப்பை கழட்டிட்டு ஒரு சல்யூட் அடித்தேன். உத்து பார்த்தாரு, என்ன தெரியுதா சார் அப்படின்னா. நீங்கள் மாவட்டத்தினோட எஸ்பின்னு எனக்கு தெரியுது, நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் என்ன விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு. சார் நான் என்கிட்ட படிச்சியான்னு கேட்டார். ஆமாம் சார், நான் ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னாரு. சார் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார் எனக்கு. ஏய் இந்த ட்ரெயினில் வருவிய அவனா நின்ன அப்படின்னாரு. ஆமாம் சார். எஸ்பி ஆயிட்டியாடா அப்படின்னாரு. ஆமாண்ண. போயிட்டேன். 10 வருஷம் கழிச்சு லண்டன்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அவருடைய மகள். அப்போ அவர் என்னை காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்தார். அவரை பார்த்தோன்னே காலை முதல்ல பார்த்தாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் உங்களை பார்க்கறதுக்கு முன்னால் எனக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை சார். உங்கள் அட்வைஸை நான் கேட்ட பிறகு, மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக உயர்ந்த பிறகு, நான் போட்ட ஷூவை கலட்டுறதுக்கு நேரமே இல்லை சார். அதுக்காக தான் உங்களை பார்த்து நன்றி சொல்ல வந்தேன். 100 வயது நிரம்பும் போது வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு என்னையும் தஞ்சாவூரில் பள்ளிமாணிக்கம் சொல்லி மத்திய நிதி அமைச்சராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். 100கணக்கான மாணவர்களை அழைத்த அவர் எங்கள் 2 பேரையும் பேசணுன்னாரு. அவன் நீ பேசுகிறான்ட்டு உட்காந்துட்டான். இந்த சம்பவத்தை பதிவு செய்தேன். 1 மாதம் கழித்து என்கிட்ட இருக்கிறவங்க, என்கிட்ட படித்தவங்களாம் எவ்வளோ பெரிய நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை, வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல். நான் ஒரு இம்மார்டலிட்டிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த 1 வாரத்தில் செத்து போயிடு. 1000 பேருக்கு அரசு ஒரு விழா எடுத்தார்கள் மதுரை மாநகரத்திலே.
எஜுகேஷனல் மினிஸ்டரும் நானும் தான் இருந்தோம். நான் தான் சீஃப் கெஸ்ட். அதில் நான் பேசினேன். ஒரு ஆசிரியர் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை என்று பெற்றோர்களுக்கு பேசினேன். ஆசிரியர்கள் என்று கண்டிக்கவில்லை என்றால் நீங்களும் கண்டிக்கவில்லை. அந்த பிள்ளை பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன அடுத்த நாள் பேப்பர்ல டீச்சர்கிட்ட பெரம்பல அடி வாங்கலைன்னாக்கா காவல்துறை அதிகாரிகிட்ட லத்தியில் அடி வாங்குவோம், முன்னாள் எஸ்பி கலிமூர்த்தின்னு பெருசா போட்டான் எல்லா பேப்பர்லயும். அன்னைக்கு மட்டும் எனக்கு 100 கால். பேசினவங்களாம் யார் தெரியுமா? டீச்சர்ஸ். சார், எங்க மனசுல உள்ளதை கொட்டிட்டீங்க சார், எங்களால் இப்படி பேச முடியாது சார், அதுவும் எனக்கு தெரிகிறது, அதற்காக விட்டு விட முடியுமா? உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் விட்டு விடுவீர்களா? அப்போது என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பணியினுடைய சிறப்பை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்திருப்பதாக நினைப்பீர்கள், இன்னும் இன்னும் உணர வேண்டும். அதற்கு என்ன? இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது. சொல்லுபவர் நபிகள் நாயகம், நான் அல்ல. கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டிலே இருந்து கல்வி நிலையத்தை நோக்கி சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோன் ஆவான். கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள் அல்லது அதற்கு உதவி செய்யுங்கள். சொல்லுபவர் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். ஆசிரியர், ஆசு பிளஸ் இரியர், உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். குறைகளை நீக்குபவர் ஆசிரியர். நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். கற்கின்ற சமூகமும் கற்றுக் கொடுக்கின்ற சமூகமும் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுத்தான். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் என்று அத்தனை பேரும் இருந்தார்கள். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் என்றான். முதல் கடமை என்ன என்று ஒரு இளைஞன் எழுந்து கேட்டான், படியுங்கள். 2வது கடமை ஒரு பெண் எழுந்து கேட்டால் படியுங்கள். 3வது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று சொல்லுங்கள். அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக நாங்கள் மாற வேண்டும், படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் என்று சொன்னான்? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிர முடியும் என்ற ஒற்றை காரணம்தான். Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Whether it happens in 20 or 80. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்தில் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுகிற லேரி கிங்கிட்ட போய் கேட்குறாங்க, சின்ன வயசில் நீ செஞ்ச தப்பு என்னடான்னு. புத்தகங்கள் கொட்டி கிடந்தன லைப்ரரியில், நான் படிக்காம விட்டேன்டா, அதான்டா நான் செஞ்ச தப்புங்க. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. உங்களை படியுங்கள் என்று நான் ஏன் சொல்லுகின்றேன்? காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் குறிப்பாக ஆசிரியர் சமூகம் தொடர்ந்து புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை, பாட புத்தகங்களை ஆழமாக வாசிங்க, ஆழமாக வாசியுங்கள். இதை ஏன் இப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையின்றி வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். நினைத்து பாருங்கள், கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலம், அதன்படி நடப்பதன் மூலம் நாம் மட்டும் உயர்வதல்ல, நம்முடைய பிள்ளைகளை, நம்மிடம் படிக்கின்ற பிள்ளைகளை உயர்த்துவதற்கு அது ஒன்றுதான் வழி. புத்தகங்கள் என்ன செய்யும்? ஆசிரியர்களை போய் படி என்று சொல்லுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். தன்னை அறிந்து கொள்வது எப்படி?
மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி, தோல்வியில் தோண்டு விடாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையும் புத்தகங்கள் கற்றுத்தரும். தெரியுமா உங்களுக்கு? 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை 70 நிமிடத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பது புத்தகங்கள். இன்று உங்கள் முன் நான் ஏன் நிற்கின்றேன்? முதல்வர் சரவணனாக இருக்கட்டும், இங்கே அமர்ந்திருக்கின்ற யாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக மேடையில் ஏறி வகுப்பு நடத்துகிறீர்கள். இன்று இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோரும் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? நம்ம என்ன கோடீஸ்வரர்களா? பின் ஏன் நான் ஏன் மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன்? சிந்தியுங்கள். எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வேணும் கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யோசித்து பாருங்க. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை சொன்னது இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதனால் உங்களிடம் ஆசிரியர்களிடம் பதிவு செய்கின்றேன். பிள்ளைகளுக்கு கொண்டு சேருங்கள். தம்பி, நாங்கள்லாம் படிக்க முடியலடா, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா அவன் விரும்புகிற பெரிய உயர் அதிகாரியாக போகிறது மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. நானும் படித்தேன், காவல்துறை உயர் அதிகாரி ஆனேன். ஆனால் இன்று ஏன் இது ஞாபகம் வருகிறது தெரியுமா? இத்துணை ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கின்றீர்களே, இந்த இடத்திலே இதை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னை அறிமுகப்படுத்திய பெண் அழகு தமிழிலே அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அவர் பேசும்போது சொன்னார், 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியவர், துப்பாக்கி சுடும் போட்டியிலே முதல்வர் பதக்கம், ஏபிஜே அப்துல் கலாம் பதக்கம் என்றால் சொன்னவுடன் நீங்கள் எல்லாம் கைதட்டினீர்கள். அது உண்மை. ஆனால் அருமை ஆசிரியர்களே, பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராய் நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். என்று உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். 25 நாடுகளிலே 47 கூட்டங்களில் உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். எப்படி? ஏன்? இது எப்படி சாத்தியம்? புத்தகங்கள் தானே, வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் தான் சொல்லுகிறேன், கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் இருக்கின்ற சமூகம் மட்டுமே உயர்வடைய முடியும். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை வைத்ததனுடைய நோக்கம் என்ன? சிந்தியுங்கள். மெழுகுவர்த்தியை போல உருக்கி கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்காக உங்களை உருக்கி கொண்டு பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், என்னுடைய ஆசிரியர் உட்பட. அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான், நல்ல ஆசிரியர் என்பவர் யார் என்று. அதற்கு முன்னால் 2 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாடி விட்டு துணைவேந்தரிடம் உட்கார்ந்து மதியம் உணவருந்தும் போது பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னதை சொல்லுகிறேன். அவர் சொன்னதை என்னுடைய பாணியிலே சொல்லுகிறேன். அவர் சொன்னார், பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சார், பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்றார். எத்தனை உண்மை பாருங்கள். எல்லோரும் பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்பதுதானே அவருடைய ஆசை, அதுதானே உண்மை. அரிஸ்டாட்டிலிடம் போய் கேட்டார்கள், யாரடா நல்ல ஆசிரியர் என்று. அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஒரு வகுப்பு நடக்கும் போது ஆசிரியர், நல்ல ஆசிரியர் யார் என்று, நல்ல டீச்சர் யாருன்னு மாணவிகள்ட்ட தான் கேட்கணுமா. ஏன்னா தனக்காக உண்மையாக உழைக்கின்ற ஆசிரியர் சமுதாயத்தை ஒரு நொடியிலே அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்காக உயிரை கூட பணயம் வைக்கின்ற மாணவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அத்துணை பெரியது ஆசிரியர் பதவி. ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்றாரு, மணி அடிச்சிடக்கூடாது, எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று நினைக்க வைத்தால் அவர் நல்ல ஆசிரியரா. எப்படா இருந்தாலும் முடிப்பான், அறுத்து எடுக்கிறானே, பெல் அடிச்சு தொலையாதா அப்படின்னு நினைச்சா அந்த நல்ல ஆசிரியர் இல்லையா. சிம்பிளா சொல்லிட்டு போறான். எது நல்ல பள்ளிக்கூடம் என்று சொல்லுகின்றான். மாலையிலே 1 மணி, காலையிலே 1 மணி பள்ளிக்கூடத்தில் முக்கியமாக அடிக்கிறது இல்லையா. மாலை பள்ளிக்கூடத்து மணி அடித்தவுடன் இந்த பிள்ளைகள் பசுவை நோக்கி ஓடுகின்ற கன்றுக்குட்டிகளைப் போல ஓடுவதை தினம் தினம் பார்க்கின்றீர்கள் அல்லவா.
காலையில் பள்ளிக்கூடத்து மணி அடிக்கும் போது அப்படி ஓடி வர செய்கின்ற பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம். அந்த ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர், அந்த ஆசிரியர்கள் தான் நல்ல ஆசிரியர் என்று சொல்லுங்க. நினைப்பார், நினைத்துப்பார். பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் இருந்து வருகின்ற பிள்ளைகள் உங்களிடம் மிகப்பெரிய புத்தக சுமையோடு சேர்த்து மனசுமையையும் சேர்த்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆசிரியர்களே, வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே சொல்லுகிறேன். ஆசிரியர்கள் இத்துணை பேர் இருக்கின்ற காரணத்தினால். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்தேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது யாரெல்லாம் கணக்கு பாடத்தில் ஃபெயில் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். நான் படிக்கும்போது SSLC +2 இல்லை, நான் சொல்றது ரொம்ப 50 ஆண்டுகளுக்கு முன்னால். இது மாதிரி ஒரு மணலில் நடந்து போனால் 11ஆம் வகுப்பு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க அவங்க ப்ராக்டிக்கல் போயிடுவாங்க, அங்கே நடக்கும் ஸ்பெஷல் கிளாஸ். காரணத்தோடு இந்த பதிவு 27 பேர் நடந்து போகிறோம் மத்தியானம் இதே மாதிரி நேரத்தில். 2 பேர் மட்டும் அந்த வரிசையில் இருந்து ஓடி முன்னாடி போய் அந்த வகுப்பறைக்குள்ள நுழையிறோம். காரணத்தோடு இந்த பதிவு. பிஇடி வந்து விசில் வச்சுட்டே வருவார்ல, விசில் அடித்து 2 பேரையும் கூப்பிட்டு ஓங்கி அந்த விசிலால் அடித்தார். எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. அப்படியே கையை வச்சுட்டு நிற்கும் போது AS ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி உதவி தலைமை ஆசிரியர், 6 அடி இருப்பார், உங்கள் CEO மாதிரி ஆகிட்டா இருப்பார். அவர் கோட் ஷூட் இல்லாமல் கிளாஸுக்கு வர மாட்டார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டே அடிக்காத அப்படின்னு அந்த பிஇடியை கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டே வர்றாரு. இல்லை சார், லைன் அவுட்டு ஓடுறான் சார் அப்படி. அவர் தான் கணக்குவாதியார். கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட கணக்கை கற்றுக் கொடுத்து விடுவார். ஆனால் என்னிடம் அவர் தோற்று போய்விட்டார். புரியும் என்று நினைக்கின்றேன். எனக்கு கணக்கை சொல்லிக் கொடுக்க அவரால் முடியல. அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்க. உடனே அவன் காலை பாத்தியாடா, காலில் செருப்பு இல்லாமல் ஓடுறான்டா, சூடு தாங்க முடியாமல், நீ போய் அவனை அடிக்கிறியா அப்படின்னார். நாங்கள் 2 பேர் தான் காலில் செருப்பு இல்லாமல் இருந்தோம். எங்கடா செருப்புன்னு கேட்டார். நான் சொன்னேன், பூதல்லூர்னு ஒரு ஊர்லேருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறதுக்காக நான் தினம் ட்ரெயினில் வருவேன் சார். நடந்த நிகழ்வு. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. 1 ரூபா 1 லிட்டர் பால். அப்போ அந்த பாலை ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் தஞ்சாவூரில் கொண்டு போய் கொடுத்தா 2 ரூபா. இந்த 2 ரூபாய்க்கு சீசன் டிக்கெட் எடுத்தால் 1 மாதத்துக்கு ட்ரெயினில் போகலாம். ஸ்லீப்பர் பாத்ரூம் செப்பலில் ஊக்கு போட்டிருப்பேன். படியில் ஏறுறேன், பின்னாடி வர்றவன் காலில் மிதிச்சிட்டான் சார். அது அருந்து வந்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில விழுந்துருச்சு. இன்னொன்னையும் போட்டுட்டு வந்துட்டான், அதனால செருப்பு இல்லை சார்னு. ஒரு மாதிரி மூட் ஆகிட்டார். அவனை பார்த்தாரு, அவன் செருப்பே இல்லை சார். எவ்வளோ நாளானாரு? நான் செருப்பே போட்டதில்லை சார். இன்றைய வசதிகளை நினைத்து பாருங்கள். 2 பேர் சாயந்தரம் 5 மணிக்கு வாடாம. ஒன்று அவன் என்கிட்ட கேட்டான், டேய் நம்மளை அங்கே கூப்பிட்டு அடிப்பார் அவன். நல்ல மனுஷனாக இருக்காரு, அதெல்லாம் நிச்சயம் அடிக்க மாட்டார், போகலான்ட்டு போனோம். 9th ஸ்டாண்டர்டா 8th ஸ்டாண்டர்டா படிச்சுட்டு இருக்கும்போது 2 பேரையும் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினார். புதுசாக 2 செருப்பு வாங்கி வச்சுருந்தார். போட்டுக்கிடான்னாரு. சார் எங்கள் அம்மா இதை போட்டு போனால் என்னை கொண்டுருவாங்க சார், வேண்டவே வேண்டாம், அந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு. உங்கள் அப்பாவை பேச சொல்கிறா அப்படின்னு சொன்னார். அப்புறம் போட்டுக்கிட்டு சொன்னார், போட்டுட்டேன். அவனும் போட்டான். அவர் ஷூ போட்டிருந்ததை அப்படி காலை பார்த்தேன், பளபளன்னு பாலிஷ் பண்ணி போட்டிருப்பார். ஷூ வேணுமாடா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதுவே பெருசு சார்ண்ணே. உனக்கு ஷூ வேணும்னா நாளைக்கே போய் NCCயில் சேர்றா, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க. நான் சொல்கிறேன் NCC கமாண்டர்கிட்ட, உனக்கு ஷூ தருவாங்க, அது மட்டும் இல்லைடா காலையில் பூரி தருவாங்கன்னாரு. 1/2 மணி நேரம் பேசினார். நீ ஒழுங்காக படிக்கலை, கணக்கில் பாஸ் மார்க் வாங்கலைன்னா கடைசி வரைக்கும் செருப்பு இல்லாமலே தான் அலைவன்னார். ஆசிரியர்களே, உணர்வுபூர்வமாக இதனை பதிவு செய்கின்றேன். நான் திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறிய பிறகு தஞ்சாவூரில் செந்தில்வேலன் SP IPS ட்ரைனிங் போயிருந்தார். அந்த இடத்துல என்ன போட்டிருந்தாங்க. அந்த வாத்தியாரை பார்க்கணுன்னு அதுக்குள்ளே 25 வருஷம் ஆயிடுச்சு. எங்கடா இருக்காருன்னு தேடினேன். மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்கார். யாராவது தஞ்சாவூர் இருந்தால் தெரியும், அங்கே இருக்காரு. நாங்கள் போனேன். அவருக்கு ஒரு 90 வயதுகளை நெருங்கி கொண்டிருந்தவர். ஈஸ்டரில் படிச்சுட்டு இருந்தார். யூனிஃபார்மில் இருக்கேன் நான். கமாண்டோ பேசி ஓடி போய், சார் SP வர்றாருண்ணா. எஸ்பியா ஏன் அங்கே வர்றாரு அப்படின்னாரு. நான் அவருக்கு என்ன அடையாளம் தெரியலன்ட்டு கேப்பை கழட்டிட்டு ஒரு சல்யூட் அடித்தேன். உத்து பார்த்தாரு, என்ன தெரியுதா சார் அப்படின்னா. நீங்கள் மாவட்டத்தினோட SPன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் என்ன விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு. சார் நான் என்கிட்ட படிச்சியான்னு கேட்டார். ஆமாம் சார், நான் ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னாரு. சார்
செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார் எனக்கு. ஏய், இந்த ட்ரெயினில் வருவிய அவனா நின்ன அப்படின்னாரு. ஆமாம் சார். எஸ்பி ஆயிட்டியாடா அப்படின்னாரு. ஆமாண்ண. போயிட்டேன். 10 வருஷம் கழிச்சு லண்டன்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அவருடைய மகள். அப்போ அவர் என்னை காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்தார். அவரை பார்த்த உடனே காலை முதல்ல பார்த்தாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் உங்களை பார்க்கறதுக்கு முன்னால் எனக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை சார். உங்கள் அட்வைஸை நான் கேட்ட பிறகு, மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக உயர்ந்த பிறகு, நான் போட்ட ஷூவை கலட்டுறதுக்கு நேரமே இல்லை சார். அதுக்காக தான் உங்களை பார்த்து நன்றி சொல்ல வந்தேன். 100 வயது நிரம்பும் போது வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு என்னையும் தஞ்சாவூரில் பழனிமாணிக்கம் சொல்லி மத்திய நிதி அமைச்சராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். 100கணக்கான மாணவர்களை அழைத்த அவர் எங்கள் 2 பேரையும் பேசணும்னாரு. அவன் நீ பேசுறான்ட்டு உட்காந்துட்டான். இந்த சம்பவத்தை பதிவு செய்தேன். 1 மாதம் கழித்து என்கிட்ட இருக்கிறவங்க, என்கிட்ட படித்தவங்களாம் எவ்வளோ பெரிய நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை, வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல். நான் ஒரு இம்மார்டலிட்டிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த 1 வாரத்தில் செத்து போயிட்டு அவங்க பெரிய லெட்டர் எழுதியிருந்தாங்க. அவங்க மகள், இத்துணை புனிதமானது இந்த ஆசிரிய பணி. நினைத்து பாருங்கள். கல்வி கழகு கசடர மொழிதல். சொல்லுக சொல்லில் பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. ஆசிரியருக்காக எழுதப்பட்ட குரலை போல நான் பார்ப்பது உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க. சொல்லக்கூடிய செய்தியை மாணவர்கள் மனதிலே படும்படியாக சொல்லுகின்ற திறமையை ஒரு ஆசிரியை பெற்றுவிட்டால் அதை விட சிறப்பு அவருக்கு வேறு என்ன இருக்க முடியும்? ஆசிரியருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நித்தியத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும். என் நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியை அல்லது ஆசிரியர் ஒரு மாணவர்களை அணுகுகிறார்களோ தோற்பதே இல்லை. மாணவர்களும் தோற்பதில்லை, ஆசிரியர்களும் தோற்பதில்லை. சார்லி சாப்ளின் சொல்லுவான், we need power only to do disruptive things. All other things can be achieved by love and affection. நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லை என்று. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விட பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும். என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் சொல்லிட்டு டபால்னு இப்படி தமிழுக்கு வர்றானேன்னு பாக்குறீங்க நீங்க. ஒரு பாறையை எடுத்து கல்ல உடைச்சா பாறை வளையும் எங்க மலையில. அதே நேரத்திலே அதிலே வளருகின்ற ஒரு செடியானது அந்த பாறையை பிளந்து கொண்டு அதனுடைய வேர் போகும். எப்படி? கடப்பாறையால குத்துனா ஒரு ஆள் சாவான், பஞ்சில குத்துனா உள்ள போவாது. அன்பு. கடினமான பாறை கடப்பாறைக்கு இடம் கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு வேருக்கு, சிறுமரத்து வேருக்கு இடம் கொடுக்கிறதே. நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. அப்படி என்றால் இந்த ஆசிரியர் பணியினுடைய மகத்துவம் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? காவல் பணி, மருத்துவ பணி, ஆசிரியர் பணி எல்லாவற்றையும் பணி பணி என்று சொல்லுகிறார்களே, மற்றவெல்லாம் தொழிலாக வல்லவா இருக்கிறது. வரவு செலவு கணக்கு பார்க்கின்ற தொழில் அல்ல இது. இந்த நிர்வாகம் இந்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கிற சம்பளம் அல்ல, அது ஒரு சன்மானம். ஏன் தெரியுமா? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற கல்விக்கு எவனால் விலை கொடுக்க முடியும்? அதை போலவே சம்பளத்திற்காக மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த வேலையை விடுத்து அவர்கள் வேறு வேலைக்கு செல்வது இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற நன்மை என்றும் அடித்து சொல்லுவேன். நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. இது எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால், அருமை ஆசிரியர் பெருமக்களே, உயர்ந்த மரியாதையோடு உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பல இடத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் அத்துணை இடத்திற்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் நலகும் பூத்தலின் பூவாமை நன்று. என்ன அர்த்தம் தெரியுமா? படிச்சுட்டு வருவாங்க வாத்தியார். கருத்தரங்குகளையும் பொதுக்கூட்டங்களையும் மேடைகளையும் வகுப்பறைகளையும் பார்த்தோன்னா வாயில வார்த்தை வராது, கை நடுங்கும். அவை அஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும். படிக்காமலே வந்துட்டு படிச்ச வாத்தியார் மாதிரி சப்ஜெக்டே என்னன்னு தெரியாம பேசுறது. இதெல்லாம் பூக்கிறத விட பூக்காம இருக்கிறதே நல்லது. அடுத்த 2 நமக்கு இது தேவையில்லைங்கிறதுனால சொல்லலை.
நிறைய பணம் வச்சுட்டு ஏழைகளுக்கு உதவலைன்னா அவன் பணமும் ஏழை பெண்களுடைய அழகும் பூக்கிறத விட பூக்காம இருக்கிறதே நல்லதுன்னு போயிட்டான். இப்ப 2000 வருஷத்துக்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை.
தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக